என்னால் மற்றவங்க மாதிரி ஓடி போய் இவங்க கொடுக்குற ஓடு காலிப்பட்டம்லாம் வாங்க எனக்கு விருப்பம் இல்லை. நீங்கள் எல்லாம் முறையாக ரெடி பண்ணிவிட்டு அவர்கிட்ட வந்து பேசுங்க, நான் வரேன். அந்த மனுஷங்கிட்ட எப்படி இதை பற்றி பேசுகிறதுன்னு எனக்கு தெரியல. இவ்வளோ நாள் வாத்தியார் வாத்தியார்னு அவ்வளோ மரியாதை கூப்பிட்டுட்ட போய் உங்கள் பொண்டாட்டியை நான் விரும்புகிறேன்னு சொன்னால் அந்த மனுஷன் என்ன ஆவார்னு நினச்சாலே பயமாக இருக்குது. அதெல்லாம் தாண்டி இந்த சமூகம் நம்ம போனதுக்கப்புறம் அந்த மனுஷனை இப்படி பார்ப்பாங்கன்னு யோசிச்சாலே என்னால் முடியாது. அப்போ வா போய் செத்துடலாம். முடியாதுல்ல, நம்ம என்னையா பண்ண முடியும்? என் கல்யாணத்துக்கு 1 மாதத்துக்கு முன்னாடி நம்ம 2 பேரும் சந்திச்சிருந்தோம்னா இப்படி உட்காந்து பேசிக்கிட்டு இருந்திருப்போமா? இவங்க நம்மளை பற்றி என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டும். ஆனால் இனி ஒரு நிமிஷம் கூட அந்த மனுஷன் கூட என்னால் பொய்யாலாம் வாழ முடியாது. அந்த மனுஷன் ஆசையாக என்கிட்ட வரும்போதெல்லாம் தினம் ஏதோ ஒரு காரணம் சொல்லி அவரை இனிமேலும் என்னால் கஷ்டப்படுத்த முடியாது. இங்கே இருக்கிற சாமி மயிறு மட்டை எது மேலேயும் எனக்கு நம்பிக்கை கிடையாது. பொண்ணுங்க என்ன செஞ்சாலும் ஒட்டம் சொல்லுவாங்களே தவிர அவள் ஏன் இப்படி பண்ணான்னு ஒருத்தன் கூட யோசிக்க மாட்டான். பிறந்த நாள்லேருந்து கல்யாணம் பண்ணி சாவுற நாள் வரைக்கும் 4 செவுத்துக்குள்ளே அடைச்சி வச்சு அடக்க ஒடுக்கமாக இருக்கணும். அங்கே போகாத இங்கே போகாத, அவன் கூட உனக்கு என்ன பேச்சு? அந்த பொண்ணு அவன் கூட என்ன பேசிருக்கும் கூட தெரியாது. ஆனால் இவங்க மீசையை முறுக்கிக்கிட்டு முந்தானியை வரைஞ்சு கட்டிக்கிட்டு வந்துடுவாங்க. ஒரு பொண்ணோட அடிப்படை உணர்வுகளை வெளிப்படுத்த விடாத அந்த சமூகத்துக்கிட்ட நம்ம என்ன கற்றுனாலும் கேட்காது. ஒரு பொம்பளை மனசில் நினைக்கிறத தைரியமாக பண்ணுறதுக்கு யார் வழி விடுறாங்களோ என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க தான் சாமி. இங்கே பாரு, 3 நாளில் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அவர்கிட்ட வந்து பேசு, நாம் போகலாம்.